பருவமழையை முன்னிட்டு சென்னை ரிப்பன் மாளிகை வளாகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். வடகிழக்கு பருவமழை ஓரிரு நாட்களில் தொடங்கவுள்ள நிலையில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட சுரங்கப்பாதைகள், தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்குவது குறித்து சிசிடிவி மூலம் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கண்காணிக்கப்படுகிறது. இந்த பணிகள் தொடர்பாக கட்டுப்பாட்டு அறையில் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அமைச்சர் KN நேரு, மேயர் பிரியா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மேலும் ஆய்வின் போது உதயநிதி மழை பாதிப்புகளை கண்காணிக்கும் வகையில் கட்டுப்பாட்டு அறை தயார் நிலையில் இருக்கிறதா என அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து பொதுமக்களிடம் தொலைபேசி மூலம் புகார்களை கேட்டறிந்தார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள கூமாப்பட்டி புள்ளவக்கல் பெரியாறு அணையின் நீர்மட்டம் ஒரே இரவில் 6 அடி உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளான கூமாப்பட்டி, கான்சாபுரம், தம்பிப்பட்டி, மகாராஜபுரம், கோட்டையூர், அத்திக்கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக புள்ளவக்கல் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 47 அடி முழு கொள்ளளவு கொண்ட புள்ளவக்கல் பெரியாறு அணையின் நீர்மட்டம் மழைக்கு முன்பு 18 அடியாக இருந்தது. மழை காரணமாக அணைக்கு வினாடிக்கு 212 கன அடி நீர் வருவதால் 18 அடியாக இருந்த புள்ளவக்கல் பெரியாறு அணையின் நீர்மட்டம் தற்போது 24 அடியாக உயர்ந்துள்ளது. தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் பாஜகவின் கைப்பாவையாகிவிட்டதாக முரசொலி ஏடு விமர்சித்துள்ளது. தாவேகா கொல்லும் நீதி வெல்லும் என்ற தலைப்பில் முரசொலி ஏடு தலையங்கம் தீட்டியுள்ளது. சொன்ன நேரத்துக்கு வராமல் செத்து விழுபவர்களை பார்த்த பிறகும் மேடையில் பாட்டு பாட கொடூரமான வில்லனாலும் முடியாது என்றும் முரசொலி விமர்சித்துள்ளது. கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மக்கள் விழத் தொடங்கியது, மிதிபட்டது என எதையும் கண்டுகொள்ளாமல் கரூரில் இருந்து விஜய் தப்பியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் தாக்கல் செய்த வழக்குகளில் எத்தனை தில்லுமுல்லுகள் என குறிப்பிட்டுள்ள முரசொலி தமிழக ஃப்ராடுகள் கட்சி எனும் அளவுக்கு ஃப்ராடுகளை அரங்கேற்றியுள்ளார்கள் என்றும் புகார் கூறியுள்ளது. ஜூலை மாதம் சிபிஐ என்பது RSS மற்றும் பாஜகவின் கைப்பாவை என்று கூறிய விஜய் இன்று அவரே கைப்பாவையின் கைப்பாவையாகிவிட்டதாகவும் முரசொலி விமர்சித்துள்ளது. பாஜகவையும் பிரதமரையும் விஜய் விமர்சித்த பிறகும் பாஜகவுக்கு கோபம் வரவில்லை என்றால் அந்த ஸ்கிரிப்ட் பாஜக ஸ்கிரிப்ட் தானே என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது. ராமேஸ்வரம் மீனவர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதை அடுத்து 4 நாட்கள் கழித்து மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். கடந்த 9ஆம் தேதி தனுஷ்கோடி, தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் 30 பேரை 4 விசைப்படகுகளுடன் இலங்கை கடற்படை கைது செய்தது. அவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் கடந்த 4 நாட்களாக கடலுக்கு செல்லாமல் போராட்டம் மேற்கொண்டனர். இந்நிலையில் மீனவர்கள் வாழ்வாதாரம் கருதி தங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெற்று கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். இலங்கை சிறைகளில் தவித்து வரும் மீனவர்களை விடுவிக்க ஒன்றிய, மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் அரிசினம்பட்டி கண்மாயில் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் முகாமிட்டுள்ளன. சிங்கம்புணரி ஒன்றியம் கொள்ளுக்குடிப்பட்டியில் உள்ள வேட்டங்குடி பறவைகள் சரணாலயத்தில் ஆண்டுதோறும் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் வெளிநாட்டு பறவைகள் வந்து இனப்பெருக்கம் செய்து 6 மாதங்களில் திரும்பிச் செல்லும். ஆனால் இந்த வருடம் வேட்டங்குடி பறவைகள் சரணாலய கண்மாயில் போதிய தண்ணீர் இல்லாததால் அரசினம்பட்டி கண்மாயை தேர்ந்தெடுத்து பறவைகள் முகாமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பறவைகள் ஒரே இடத்தில் இருப்பதை மக்கள் கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இந்த கண்மாயில் இதுவரையும் இவ்வளவு 80,000 பறவைகள் வந்ததாக பார்த்ததாக யாரும் சொன்னதில்லை, நாங்களும் பார்த்ததில்லை. இப்போ என்ன திடீர்னு தெரியல, இவ்வளோ பறவைகள் வந்து இங்கே கீழே உள்ள பறவைகள் ஃபுல்லாக இங்கே வந்து ஒரு 50,000 பறவை கிட்ட இங்கே வந்து தண்ணீருக்காக வந்திருக்கோம். எதுக்கு வந்துச்சு தெரியல. திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் நின்று சென்ற திருச்சி தாம்பரம் விரைவு ரயிலுக்கு மேளதாளங்களுடன் MP துரை வைகோ உற்சாக வரவேற்பு அளித்தார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் பெல், துப்பாக்கி செய்யும் தொழிற்சாலைகள், NIT உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள், சிறப்புமிக்க கோவில்கள் உள்ளிட்டவை உள்ளன. இத்தகைய திருவெரும்பூரில் விரைவு ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து மக்களவை உறுப்பினர் துரை வைகோவிடம் அப்பகுதி மக்கள் மனு அளித்தனர். தொடர்ந்து துரை வைகோ நடவடிக்கை மேற்கொண்டதன் அடிப்படையில் முதற்கட்டமாக திருச்சி தாம்பரம் விரைவு ரயில் திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் இன்று முதல் நின்று செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று திருவெரும்பூர் வந்த விரைவு ரயிலுக்கு துரை வைகோ உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
தொடர்ந்து பயணிகளுக்கு இனிப்பு வழங்கி நிறை குறை குறித்து கேட்டறிந்த துரை வைகோ மதிமுக நிர்வாகிகளுடன் தஞ்சாவூர் வரை ரயிலில் பயணம் செய்தார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் தராமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்த ஆளுநர் RN ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்கவும் பதவி நீக்கம் செய்யவும் தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழுவில் நிதித்துறை செயலாளரை உறுப்பினர்களில் ஒருவராக நியமிப்பதற்கு ஏதுவாக திருத்தம் செய்யப்பட்டது. இந்த சட்ட திருத்த மசோதா ஒப்புதலுக்காக தமிழ்நாடு ஆளுநருக்கு அனுப்பி வைத்திருந்த நிலையில் மசோதா குறித்து இறுதி முடிவெடுப்பதற்காக அதனை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் RN ரவி அனுப்பி வைத்துள்ளார். ஆளுநர் RN ரவியின் இந்த முடிவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அதில் ஆளுநரின் இந்த நடவடிக்கை தன்னிச்சையானது என்று அறிவிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றி அனுப்பி வைக்கும் மசோதாக்களை தமிழ்நாடு ஆளுநர் கையாளும் விதம் அரசியல் சாசனத்திற்கு எதிராக உள்ளது என்றும் மனுவில் தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஏரி முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் முதற்கட்டமாக 700 கன அடி உபரி நீர் கொசஸ்தலை ஆற்றில் திறக்கப்பட்டது. உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கொசஸ்தலை ஆறு மற்றும் சோழவரம் ஏரிக்கு நீர் செல்லும் கால்வாய் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். $3,300 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியும் வேகமாக நிரம்பி வருவதால் முன்னெச்சரிக்கையாக 200 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. மழையின் தீவிரத்திற்கு ஏற்ப கூடுதலாக உபரி நீர் வெளியேற்ற வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ONGC மையத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மன்னார்குடி, பெரியகுடி, திருவாரூர், ஹரிவராசநல்லூர் ஆகிய கிராமங்களில் மீத்தேன், ஷெல் கேஸ், ஹைட்ரோ கார்பன் எரிவாயு ஆய்வு முடிந்துள்ளதாக ஒன்றிய அரசின் எரிசக்தி துறை தனது இணையதளத்தில் பதிவிட்டுள்ளது. இந்த திட்டங்களை டெல்டாவில் மீண்டும் தொடங்கும் நடவடிக்கை என குற்றம் சாட்டி தேவங்குடி பகுதியில் இயங்கும் ONGC கச்சா எண்ணெய் எடுக்கும் மையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். ஹைட்ரோ கார்பன் திட்டம், ஷெல் கேஸ் போன்ற திட்டங்களை அமுல்படுத்த அரசாங்கம் வெளியிட்டிருக்குது. அதை தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியதாக ஒரு செய்தி வருகிறது. அப்படி இருந்தால் உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும். அதை டெல்டா மாநிலத்தை விட்டுட்டு டெல்டா மாநிலத்தை எடுப்பது முற்றிலுமாக மத்திய மாநில அரசு கைவிட வேண்டும். ஏன்னால் இந்த பகுதி மக்கள் விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய மக்கள். காப்புரிமை வழக்கை சென்னையிலிருந்து மும்பைக்கு மாற்றக் கோரி சோனி நிறுவனம் தொடர்ந்த மனு மீது இளையராஜா பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இசையமைப்பாளர் இளையராஜாவிற்கு சொந்தமான நிறுவனத்திற்கு எதிராக சோனி நிறுவனம் தொடர்ந்த காப்புரிமை வழக்கை மும்பை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரிய மனு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சோனி நிறுவனத்தின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு வழக்கின் மேல்முறையீடு நிலுவையில் உள்ள நிலையில் இந்த வழக்கை மும்பைக்கு மாற்ற வேண்டும் என்று கோரினார். அதற்கு தலைமை நீதிபதி தற்போதைய நிலையில் இளையராஜா தரப்புக்கு நோட்டீஸ் பிறப்பிப்பதாகவும் அதன் பிறகு அடுத்த கட்ட விவரங்களை பார்த்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து இந்த வழக்கு தொடர்பாக இளையராஜா 3 வாரத்தில் பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்து தலைமை நீதிபதி உத்தரவிட்டார். தஞ்சை மாவட்டத்தில் ஈரப்பத பிரச்சனை காரணமாக நெல் கொள்முதல் செய்யாமல் தேங்கியிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவில் நடப்பாண்டு 2 லட்சம் ஏக்கர் பரப்பில் குறுவை நெல் சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் அறுவடைக்கு பிறகு கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட நெல் மூட்டைகள் 15 நாட்கள் வரை திறந்த வெளியில் வைக்கப்பட்டுள்ளன. இதனால் அவ்வப்போது பெய்யும் மழையால் நெல்மணிகள் முளைத்து வருவதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் நெல் மூட்டைகளை துரிதமாக கொள்முதல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். எல்லா சென்டர்லையுமே நெல் அப்படியே தேங்கி கிடக்குது. லாரி கிடையாது, போதுமான அளவுக்கு சாக்கு கிடையாது. இவ்வளோ தூரம் குருவை விளைய போகுதுங்கிறதுக்கான அறிவிப்புகள் முடிய வந்துச்சு. நல்ல பருவமழை பெஞ்சிச்சு. எல்லா ஏற்பாடுகளும் குருவை சிறப்பு தொகுப்புலாம் நிதி கொடுத்து நெல்லை கொள்முதல் பண்ணலன்னா அந்த தீபாவளிங்கிறது ஒரு இருண்ட தீபாவளியாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. சென்னை மயிலாப்பூரில் உள்ள விவேகானந்தா கல்லூரியில் ராம் பிரசாத் மனோகர் IAS எழுதிய கருவில் இருந்து கலெக்டர் வரை என்ற புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் IAS, IPS உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த புத்தகத்தில் தான் பெற்ற வெற்றிகளை விட வாழ்வில் சந்தித்த அதிக தோல்விகள் குறித்து சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவித்தார்.
அந்த தோல்விகளை தாம் எதிர்கொண்டது குறித்தும் அதிலிருந்து வெற்றி பெற்றது குறித்தும் கற்றுக்கொண்டால் இளைய தலைமுறையினருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் செயல்படும் வண்ண மீன் பண்ணைகளுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என மீன் பண்ணையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசின் உதவியுடன் ஏராளமான மீன் பண்ணைகள் செயல்பட்டு வரும் நிலையில் கோல்டு ஃபிஷ், கலர் விடோ, மாலி, டைகர் என 100க்கும் மேற்பட்ட வண்ண மீன்கள் வளர்க்கப்படுகின்றன. மேலும் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு நிரந்தர வருமானமாகவும் இருக்கு. அதில் நாங்கள் இந்த தொழில் தேர்ந்தெடுத்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். தமிழக அரசு எங்களுக்கு இலவச மின்சாரம் கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துறதுக்கும் மேன்மேலும் அதிகமாக செய்யறதுக்கும். மீன் பண்ணை வளர்ப்பு தொழிலுக்கு விவசாயிகள் பலரும் ஆர்வம் காட்டி வருவதாக பண்ணையாளர்கள் கூறுகின்றனர். காரைக்கால் மீனவர்கள் 29 பேருக்கு வரும் 29ஆம் தேதி வரை காவல் நீட்டிப்பு செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காரைக்காலில் இருந்து கடந்த மாதம் 28ஆம் தேதி மற்றும் இம்மாதம் 9ஆம் தேதிகளில் மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டு பெற்று மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 29 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இந்நிலையில் சிறைக்காவல் முடிந்து ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் மீனவர்கள் 29 பேரும் நேர்நிறுத்தப்பட்டனர். அவர்களுக்கு வரும் 29ஆம் தேதி வரை சிறைக்காவலை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து மீனவர்களை யாழ்ப்பாணம் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் நடிகர் விஷால் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் விஷால் சினிமா பைனான்சியர் அன்புச்செழியனிடம் பெற்ற 21,29 லட்சம் ரூபாய் கடனை லைகா நிறுவனம் ஏற்று செலுத்தியது. அந்த தொகை முழுவதும் திருப்பிச் செலுத்தும் வரை விஷால் பட நிறுவனத்தின் அனைத்து படங்களின் உரிமைகளும் லைகா நிறுவனத்துக்கு வழங்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தை மீறியதாக விஷாலுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் லைகா நிறுவனத்துக்கு தர வேண்டிய தொகையை 30% வட்டியுடன் வழங்க உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் இந்த உத்தரவை அமல்படுத்த கோரி உயர்நீதிமன்றத்தில் லைகா நிறுவனம் வழக்கு தொடுத்துள்ளது. அதில் சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் மகுடம் படத்தில் நடிக்கும் விஷால் அப்படத்திற்காக பெறப்படும் தொகையை டெபாசிட் செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த மனு குறித்து விஷால் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை நவம்பர் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். பீகாரில் சட்டமன்ற தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெற உள்ள நிலையில் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்துள்ளார். பீகாரில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளுக்கும் அடுத்த மாதம் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது. ஐக்கிய ஜனதா தளம், பாஜக, லோக் ஜனசக்தி உள்ளிட்ட கட்சிகள் ஓரணியாகவும் ஆர்ஜேடி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் மற்றொரு அணியாகவும் களமிறங்கியுள்ளன. இது தவிர பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சியும் போட்டியிடுகிறது. இந்நிலையில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் ரகோபூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக தனது வேட்புமனுவை ஹாஜிப்பூர் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அளித்தார். தொண்டர்கள் புடைசூழ ஊர்வலமாக சென்ற அவர் ஜேடி தலைவரும் தனது தந்தையுமான லாலு பிரசாத் யாதவ் தாய் ராப்ரி தேவியுடன் சென்று வேட்புமனுவை வழங்கினார்.